நீங்களாம் தரமில்லாத டாக்டர் சப்பா, தொட்டாதப்பா நோயாளிய சொல்லாமல. விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் ஒரு தரமான மருத்துவரை கூட தர முடியல, இவங்க உருவாக்க முடியல. அதுவும் பிரதமர் என்ன பேசுறார்? இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே. மேல கையத்துக்குனா வளர்ச்சின்னு பாக்குறான், கீழே கையக்குனா ஏதோ பாக்குறான், மேலும் கீழும் பார்த்து கழுத்து சுலுக்கி செத்து போயிட்டான் பல இந்தியன். அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது இந்தியாவை பெத்து போட்டு வேற நாட்டுக்கு போயிடுறார். இது அனாத இந்தியாவா கிடக்குது. மருத்துவம் நோய் குணமாவது என்பது வெறும் மாத்திரையில் இல்லை, இதயத்திலிருந்து வராத சொற்கள். இதயத்திலிருந்து வராத சொற்களால் இன்னொரு இதயத்தை கவர முடியாது. அப்படி பேசுவதனால் எந்த ஆன்மாக்களையும் இணைக்க முடியாதுங்கிறான் கத்தே. அப்படி இதயத்திலிருந்து வருகிற அன்பு கலந்த, பாசம் கலந்த, கருணையில் கரைந்த இனிய வார்த்தைகளால் தான் பாதி நோய்கள் இங்கு சரியாகுது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஊர்ல இன்னும் MBBS படிச்ச மருத்துவர்கள் இல்ல, சாதாரண தலைவலி காய்ச்சல்னா என்ன தலைவலி, ஒன்றும் இல்லை சரியாயிரும். உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, இந்த மாத்திரை இந்த பொடியை இது பண்ணிட்டு அப்படியே தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு 2 வேளை அப்படியே வேது பிடிங்க, வேப்பங்களை போட்டு செங்கல்ல உள்ள போட்டு அப்படியே போர்விட்ட மூடி அவன் சொல்றது இருக்குல்ல, அதிலே பாதி நோய் குணமாயிரும். இங்க என்னன்னா முக்கியம், கூட வந்திருக்கிறது யாரு? அதிலே நம்ம பாதி பேரு பாதி நோய் கூட வந்திருக்க யாருப்பா? கூட வந்திருக்கிறது யாரு? அவரை கூப்பிடுங்க. அவன் தனியா கூட்டி பேசினா நமக்கு ஏதோ ஆயிடுச்சு பொருக்கடா. அவனை கூப்பிட்டு குசு குசுன்னு பேசி அவன் வந்து ஒன்றும் இல்லை மாப்பிள்ள இருமாப்பிள்ள வாரேன், அவன் போயிட்டு அவன் ஒரு சீட் வாங்கிட்டு முக்கியமான ஆளுக்கு சொல்லி விடுங்கன்னா முடிச்சுட்டாங்க கதை. இது இங்க பாருங்க, புதுச்சேரியில் எங்கள் அண்ணன் மகன், அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஜிப்மரில் போய் சேர்த்து விட்டாங்க என் தம்பிங்க, கட்சிக்கார பிள்ளைய. அவனுக்கு என்ன செய்யுதுன்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறான். அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அவன் வந்து 1/2 மணி நேரம் அதை விவாதிச்சு செத்து போயிட்டான். ஏன்? மொழி புரியல. அதுதான் நமக்கு கஸ்தூரி கூட சொன்னாங்க. நான் என்ன, எங்கள் அப்பத்தாவுக்கு காய்ச்சல், அது போய் இப்படி உட்காந்துருக்கேன் பலோ, அவன் ஏதாவது சொல்லுவான், எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கிறேங்க. அவன் வந்து அது ஒன்று காய்ச்சலுப்பா, குது குதுன்னு வருதுப்பா.